வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம இன்ட்ராடே பண்றோம் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், நமக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோல ட்ரெண்ட் லைன் ஹாரிசான்டல் லைன் எப்படி டிராப் பண்றது அப்படின்ட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்ல நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் தான் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நம்மளோட சேனலோட அடிஷனல் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மார்க்கெட்ல நம்ம பிகினரா இருக்கோம், எடுத்த உடனே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு 10,000 இல்ல 20,000 நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்ட்டு நமக்கு தேவைப்படாது. மார்க்கெட்ல நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆப்ஷன்ஸ்ல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. நார்மலா நீங்க ஒரு ஷேர் பை பண்ற அளவுக்கு நமக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னாலே நமக்கு போதும். இந்த இடத்துல ஒரு ஷேரை பை பண்ணி நம்ம டார்கெட் வச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு நீங்க ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்றதுக்காக வரல, மார்க்கெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம லேர்னிங் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு லேர்னிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ணி பழகுங்க. அமௌண்ட் அப்படிங்கிறப்ப மினிமம் ஒரு 5 ஷேர்ஸ் வாங்குற அளவுக்கு நமக்கு கேபிட்டல் இருந்தது அப்படின்னாலே போதும். அந்த 5 ஷேர்ஸ் நம்ம வாங்குறப்ப நமக்கு ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி கரெக்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளால மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். நல்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஹை பண்ணுங்க. எடுத்த உடனே மார்க்கெட்ல பிகினரா வரப்பவே அவங்க கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாது. அமௌண்ட் அப்படிங்கிறப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 5,000 ருபீஸ் இருக்கு அப்படின்னா வெறும் 500 ருபீஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. நம்ம லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க 4,500 நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த 5,000 வந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு ட்ரேடிங்க்கு ஒரு 500 நான் வச்சுக்கிறேன், மீதி இருக்க 4,500 நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குட் சாய்ஸ். நீங்க ஷேர்ஸ்ல எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணியாச்சு. ஃபண்டை எப்படி ஆட் பண்றது அப்படின்ட்டு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப நீங்க மார்க்கெட்ல லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஷேர்ஸை நீங்க அனலைஸ் பண்றப்ப மந்த்லி, வீக்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணி அதுல கரெக்டான பிரேக் அவுட்ல நீங்க என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு அது பெஸ்டா இருக்கும். ஷார்ட் டைம்ல நான் ஒரு ட்ரேட் பண்ணணும், ஸ்ப்ரிங் ட்ரேட் மாதிரி அப்படின்னா நீங்க அதுக்கு டே டைம் ஃப்ரேம், 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கலாம். நம்ம இன்ட்ராடே பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், அடுத்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்ட்ராடே பண்றோம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி காட்ட போற சார்ட் வந்து நிஃப்டி 50, அகைன் பேங்க் நிஃப்டி, 2 ஷேர்ஸ்ல வந்து எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. இது கேண்டிலோட க்ளோஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா ஒரு என்ட்ரி அப்படின்ட்டு இது வந்து நீங்க டிரா பண்ணுங்க. அகைன் மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு 10 அடுத்து வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இதை வந்து நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே டவுன் சைட்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம டவுன் சைட்ல எங்க டிரா பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரா பண்ணலாம். இதுக்கடுத்து ஒரு ஹாரிசான்டல் லைன் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரா பண்ணிடலாம். நிஃப்டி 50யோட சார்ட்ல நம்ம ஹாரிசான்டல் லைன் வந்து இப்போ டிரா பண்ணியிருக்கோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி. நாளைக்கு மார்க்கெட்டில் 18,075 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 18,184 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். டவுன் சைடில் மார்க்கெட் 17,856 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம
17,723 வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப கேப் டவுன் ஆகலாம், கேப் அப் ஆகலாம். இதோட மூவ்மெண்ட் நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அடுத்த என்ட்ரி அப்படின்னுட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். இதுலயே நீங்க சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டைம் ஃப்ரேமை 50 மினிட்ஸ் அப்படின்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம 50 மினிட் டைம் ஃப்ரேமை வச்சிருக்கோம். இந்த டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம பார்க்குறப்ப இதுல மார்க்கெட் கரெக்டா எந்தெந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, இந்த டிராப் பண்ண ஹரிஜாண்டல் லைன் இல்லாம வேற ஏதாவது இடத்துல ரிஜெக்ஷன் வர சான்சஸ் இருக்கா அப்படின்னுட்டு இதையும் வாட்ச் பண்ணி மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படிங்கிற இந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றப்ப யூஸ் பண்ணுங்க. இன்ட்ராடே பண்றப்ப நம்ம இந்த மாதிரி சார்ட்ல அனலைஸ் பண்ணி என்ட்ரி வந்து எடுக்கிறது பெஸ்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதை 1 hour டைம் ஃப்ரேமுக்கே சேஞ்ச் பண்ணுங்க. இதுல நம்ம ட்ரெண்ட் லைன் ஏதாவது நம்மளால டிராப் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னுட்டு பாருங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட்ல டிராப் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை டிராப் பண்றப்ப மார்க்கெட்ல ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னுட்டு அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் எவ்வளவு தூரம் வைக்கிறது அப்படின்ட்டு நமக்கு கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அப்கமிங் செக்ஷன்ஸ்ல நம்மளோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். மார்க்கெட்ல இப்ப நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஷேர்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கடுத்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுங்க. நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை வந்து எடுக்கணும். நம்மளோட கேபிட்டல் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. நம்மளோட கேபிட்டல் நம்ம இருந்தது அப்படின்னா தான் நம்மளால மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். ஒரே நாள்ல நம்ம மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் டெய்லி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் மார்க்கெட்ல நம்ம இருக்க மாட்டோம். அதனால நம்மளோட மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்றதுக்கான கேபிட்டலை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. நம்மளோட கேபிட்டலை நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ராஃபிட். நிஃப்டியில இப்ப நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்ல நம்ம டிராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப நாளாக கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல அதிகமான டைம்ல நடந்துச்சு அப்படின்னா இதோட லோ எடுத்துக்கோங்க, இதோட ஹை அப்படின்னு நம்ம கேண்டிலோட க்ளோஸ் எடுத்தோம் அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் அதிகம். நாளைக்கான லோ அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கலாம். பேங்க் நிஃப்டில ஆல்ரெடி ஹரிஜாண்டல் லைன் வந்து நான் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஹரிஜாண்டல் லைனை இப்போ நான் டிராப் பண்ணதை வியூ பண்ணிக்கோங்க. ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நான் இன்ஃபோசிஸ் ஷேர் எடுத்திருக்கேன். நீங்க உங்களோட கேபிட்டல்ல எந்த ஷேர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த ஷேர்ஸை எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நான் பிகினரா மார்க்கெட்டுக்குள்ள நான் ட்ரேட் பண்ண வரப்ப என்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 2000 ருபீஸ் தான். அந்த 2000 அமௌண்ட்ல தான் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ட்ரேட் பண்றப்ப எஸ்பிஐலையும் ஜி ஷேர்ஸ்ல மட்டும்தான் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். அந்த ஷேர்ஸை நிஃப்டி 50ல 150 ருபீஸ்ல அந்த டைம்ல அதோட ஷேர் பிரைஸ் இருந்தது. நான் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற டைம்ல நான் அந்த 2 ஷேர்ஸ்ல மட்டும்தான் இன்ட்ராடே பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட இருந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸ் தான் என்னால் பை பண்ற அளவுக்கு என்கிட்ட கேபிட்டல் இருந்தது. அதே மாதிரி நல்ல ஷேர்ஸாகவும் இன்ட்ராடே பண்றதுக்கு வாலட்டிலிட்டியாகவும் இருக்கும். அதனால அந்த ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ணேன். உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ட்ராடேக்கு நீங்க ஃபிக்ஸா ஒரு ஷேரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேர்ஸ்ல ரெகுலரா நீங்க ட்ரேட் பண்றப்போ அந்த ஷேரோட மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ண முடியும். ஒரே ஷேர்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஷேரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இந்த இன்ஃபோசிஸ் ஷேர்ல நம்ம ஹரிஜாண்டல் லைன் அப்படின்னு நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா 1 hour கேண்டில்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹரிஜாண்டல் லைன் வந்து நம்மளால டிராப் பண்ணலாம். இந்த லாவெண்டர் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து டே டைம் ஃப்ரேம்ல ஒரு ரிஜெக்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இப்ப கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஹரிஜாண்டல் லைன் அப்படின்னு நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணோம். கீழே டவுன் சைடு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து டவுன் சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்ம ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம டிரா பண்ணலாம். இன்ஃபோசிஸ் ஷேர்ல நம்ம ஹரிசாண்டல் லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்க ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றப்ப உங்களுக்கு கிளியரா ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்கும். மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்தது அப்படின்னா இதுக்குள்ள போறப்ப சைடுவேஸா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அடுத்த டார்கெட் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் செட் பண்ணலாம். சப்போஸ் இது டவுன் ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்மளோட அடுத்த டார்கெட் அப்படின்ட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அதோட டார்கெட் எவ்வளவு தூரம் போகும், அடுத்த பையர்ஸ் எங்க வருவாங்க, அடுத்த செல்லர்ஸ் எங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம டிராப் பண்றோம். இன்ட்ராடேல நீங்க ட்ரேட் பண்றப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அனலைஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த டைம்ல எந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்ட்டு வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுங்க. மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிறப்ப ரியல் பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரியை அவாய்ட் பண்றது, என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோ நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணி ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு அந்த வீடியோ நம்மளோட சேனல் சார்பா நம்ம ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் ஐடிசி ஷேர்ல இதே மாதிரி நம்ம டிராப் பண்றப்ப கேண்டிலோட க்ளோஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைனை நீங்க அங்க டிராப் பண்ணுங்க. இது வந்து ஐடிசி ஷேரோட ஹை லெவல்ல வந்திருக்கு கேண்டிலோட க்ளோஸ். கீழே டவுன் சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஹரிசாண்டல் லைன் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரா பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. அதனால இந்த ஏரியாவை நம்ம டிரா பண்ணலாம். மார்க்கெட் அப்சைட் போனது அப்படின்னா இது டார்கெட், இதை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இது டார்கெட். இந்த மாதிரி நீங்க இன்ட்ராடே பண்றப்ப ஷேர்ஸ் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிறதுக்காக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த சார்ட்ல வந்து ஈஸியா டிராப் பண்ணிட்டோம் இல்லையா, இதே லைவ் மார்க்கெட்ல நீங்க இந்த சார்ட்ல டிராப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸோட மூவ்மெண்ட் அந்த டைம்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் மார்க்கெட் இங்க இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த கேண்டில்ல வந்து ரியல் மார்க்கெட்ல இந்த கேண்டில்ல வந்து பிரேக் அவுட் ஆன உடனே நிறைய பேர் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனா கேண்டிலோட க்ளோஸ் அப்படின்னு பாக்குறப்ப அகைன் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எப்பயுமே கேண்டிலோட க்ளோஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து நம்ம லெவல் இதுதான், இதை தாண்டினா நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இந்த லெவலை தாண்டிடுச்சு. ஆனா அந்த கேண்டில்லயே நம்மளோட டார்கெட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கு பாதி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அகைன் வந்து இந்த கேண்டில் வந்து ரீடெஸ்ட் எப்போ வருதோ வெயிட் பண்ணி அந்த ரீடெஸ்ட் வர இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. அடுத்த டார்கெட் அப்படின்ட்டு இது வந்து செட் பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணாலும் சரி, லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க என்ட்ரி வந்து ஆகுங்க. அதோட டார்கெட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. டுடே வீடியோல நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டெக்னிக்கலா எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னுட்டு இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேஸ்ல ஷேர் மார்க்கெட் ரிலேட்டிவா நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டிவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.